நிரஞ்சன் வணக்கம். நிரஞ்சன், நேற்று டெல்லியில பத்திரிகையாளர்களை சந்தித்தார் திரு ப. சிதம்பரம். என்னன்னா, அது பெரிய அளவில் இந்தியா முழுவதும் அந்த செய்தியாளர் சந்திப்பு போனதா அப்படின்ட்டு எனக்கு தெரியல. அதனால அவரு அந்த செய்தியாளர் சந்திப்புல என்ன சொன்னாரு அப்படிங்கிற தகவல்களை எங்களுக்கு கொஞ்சம் சொன்னீங்கன்னா பரவாயில்ல. வெறும் டெல்லியில மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட 56 நகரங்கள்ல ஒரு 2-3 நாட்கள்ல மிக விரிவான பத்திரிகையாளர்கள் சந்திப்பை நடத்தணும் அப்படின்றதுதான் காங்கிரஸ் கட்சி எடுத்த முடிவு. டெல்லியில இருந்து பாக்குறேன்றதுனால சிதம்பரம் அவர்களுடைய அந்த பிரஸ் மீட்டையும் பார்த்திருந்தேன். நிறைய பேர், அடுத்தடுத்த முக்கிய நிர்வாகிகள், முக்கிய தலைவர்கள் நாடு முழுக்க அந்த பிரஸ் மீட்டை நடத்தி இருக்கிறாங்க. ஆனா பெரிய அளவுல ஊடகங்கள்லாம் அது வந்த மாதிரி தெரியல. சத்தியம் தொலைக்காட்சியில தான் இந்த விஷயத்த ஒரு விவாதத்துக்கு எடுத்திருக்கிறதே முதல்ல பாராட்டுக்குரிய விஷயம். ஏன்னா ரைட் ஆர் ராங் அதெல்லாம் நம்ம போகவே வேண்டாம். யார் மேல தவறு, யார் மேல சரி, அதெல்லாம் நம்ம போகவே வேணாம். இப்படி ஒண்ணு நடக்குது அப்படின்றத முன்னெடுக்கணும். இது ஏன் ரொம்ப முக்கியமானதுன்னு நானும் நீங்களும் சொல்லவே வேண்டாம். பாரதிய ஜனதா கட்சியுடைய மூத்த தலைவர்களும் சொல்றாங்க, காங்கிரஸ் கட்சியோட மூத்த தலைவர்களும் சொல்றாங்க, அத்தனை முக்கிய அரசியல் கட்சிகளுடைய தலைவர்களும் இதுக்கு ரியாக்ட் பண்ணிருக்காங்க. போபஸுக்கு அப்புறமா மிகப்பெரிய ஊழலா இதுதான் வரப்போகுதுன்றது பாரதிய ஜனதா கட்சியுடைய ஸ்டாண்டா இருக்குது. அட் த சேம் டைம் காங்கிரஸ் கட்சியில நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அத்தனை முக்கியமான தலைவர்கள், முன்னாள் நிதி அமைச்சர் தொடங்கி அந்த கட்சியுடைய தேசிய தலைவர் தொடங்கி எல்லாருமே இதுக்கு ரியாக்ட் பண்ணிருக்காங்க. சோ அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விவகாரம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். 25ஆம் தேதி டெல்லி கோர்ட் இவங்க அமலாக்கத்துறை ஃபைல் பண்ணிருக்கிற சார்ஜ் ஷீட் மேல காக்னிசன்ஸ் எடுக்க போறாங்க. அதாவது அது எந்த அளவுக்கு உள்ள போக முடியும், உள்ள சேர்த்திருக்கக்கூடிய ஷரத்துக்கெல்லாம் எந்த அளவுக்கு கரெக்டா இருக்கு அப்படின்றத விசாரணைக்கு எடுக்க போறாங்க. சோ 25ஆம் தேதிக்கு அப்புறம் ஒருவேளை மற்ற ஊடகங்கள் இதை பேசுவாங்களோ என்னமோ தெரியாது. முதல் விஷயமா சத்தியம் எடுத்திருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பாக்குறேன். நீங்க கேட்ட மாதிரி சிதம்பரம் அவர்கள் வைச்ச மிக முக்கியமான இன்ஃபர்மேஷன், அவர் சொன்ன முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, முதல்ல நேஷனல் ஹெரால்ட் அப்படின்றது காங்கிரஸ் கட்சியோடைய ஸ்தாபன நிறுவனங்கள்ல அதனுடைய முக்கியமான தலைவர்கள், ஜவஹர்லால் நேரு மாதிரியான முக்கியமான தலைவர்களால முன்னெடுக்கப்பட்டது. முக்கியமான எங்களுடைய மவுத் பீஸா தான் நாங்க அதை பாக்குறோம். ஆனா அது ஒரு 2008 அந்த வாக்குல அது கஷ்டத்துக்கு போச்சு. ஆனாலும் அந்த நிறுவனத்தை நாங்க தொடர்ச்சியா நடத்தணும் அப்படின்றதுக்காக அதுக்காக நாங்க ஒரு செயல்பாடுகள்லாம் மேற்கொண்டோம். நாங்க அந்த பத்திரிகையை நாங்க தொடர்ந்து நடத்திக்கிட்டு வரோம். ஆனா அவர் அது சொன்னதுல இன்னொரு மிக முக்கியமான விஷயம், இதுல டிரான்சாக்சன் எங்கேயாவது நடந்திருக்கா? அதாவது நேஷனல் ஹெரால்டு நிறுவனம் அது நடத்தக்கூடிய நிறுவனம் சோனியா காந்திக்கும் ராகுல் காந்திக்கும் இல்ல சார்ஜ் ஷீட்ல மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய நபர்களுக்கும் நேரடியா பணம் கொடுத்திருக்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்பி இருக்கிறாரு. சோ பணம் அப்படின்றது ஈடுபடவே இல்லை, அதுக்குள்ள செயல்பாட்டுக்குள்ளேயே வரல அப்படின்னா எப்படி அமலாக்கத்துறை வர முடியும்? சட்டவிரோத பண பரிமாற்றம், பணம்ன்றது சட்டவிரோதமா டிரான்சாக்சன் ஆயிருக்குன்னா மட்டும்தான் அமலாக்கத்துறையுடைய செயல்பாடே அங்க அவங்களுடைய ஜூரிசெக்ஷனே அங்க அதுக்குள்ளதான் வரும். ஆனா அப்படியான ஒரு சம்பவமே நடக்கல அப்படியும் பொழுது எப்படி இதுல அமலாக்கத்துறை முதல்ல வந்தாங்க அப்படின்றத அவர் முக்கியமா கேள்வி எழுப்பினது. அதுக்கப்புறமா வழக்கம் போல மற்ற தலைவர்கள் எல்லாம் சொல்றது மாதிரியே சிதம்பரம் அவர்கள் எங்க ஆவாருன்னா ஒரு மூத்த வழக்கறிஞரும் கூட அப்படின்றதுனால, ஒரு பொருளாதார நிபுணர் அப்படின்றதுனால மற்றவங்க மாதிரி இல்லாம அவர் ரொம்ப கீன் டு தி பாயிண்ட் அப்படின்றத வைப்பாரு. சோ அமலாக்கத்துறையுடைய அதிகார வரம்பை மீறி அவங்க செயல்பட்டு இருக்கிறாங்க, வேணும்ட்டே இவங்க 2 பேருடைய பெயரையும் மென்ஷன் பண்ணா அது ஒரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதுக்காகவே பண்ணிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகளுக்கு முன்னாடி இவங்க 2 பேர்கிட்டையும் விசாரணை எல்லாம் நடத்தி அதுக்கப்புறமா இவ்வளவு நாட்கள் எடுத்துட்டு பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பா காங்கிரஸ் கட்சி சில வாரங்களுக்கு முன்னாடிதான் அவங்களுடைய மிகப்பெரிய அளவிலான ஒரு பொதுக்குழு கூட்டத்தை நடத்தியிருந்தாங்க. அடுத்தடுத்து கட்சி எப்படி வளர்த்து போகணுன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் ஆலோசனை நடத்தியிருந்தாங்க. சோ அந்த விஷயத்துல அடிப்படையிலேயே ஒரு முட்டுக்கட்டையை போட்டணும் அப்படின்றதுக்காக பாரதிய ஜனதா கட்சியினர் அமலாக்கத்துறையை வச்சு மிரட்டுறாங்க அப்படின்றது அவரோட குற்றச்சாட்டா இருக்கு. ஆனா நம்ம இத முழுமையை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இது குற்றச்சாட்டு அப்படின்றது 2 தரப்புல இருந்தே முன்வைக்கிறாங்க. ஆனா வழக்கு ரொம்ப தீவிரமான வழக்கு. ஏற்கனவே சோனியா காந்தி அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 40-45 மணி நேரத்துக்கு மேல ஒரு 3 நாட்கள் தொடர்ச்சியா அமலாக்கத்துறை அலுவலகத்துக்கு வரவழைக்கப்பட்டு விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வரப்பட்டிருந்தாங்க. ராகுல் காந்தி 20 மணி நேரத்துக்கு மேல விசாரிக்கப்பட்டாரு டெல்லியில. ஏன்னா அந்த டைம்ல நான் டெல்லியில ரொம்ப
ஃப்ரீக்வெண்டா காங்கிரஸ் கட்சியை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்றதுனால நேரடியா போய் ரிப்போர்ட் பண்ணியிருந்தா அவ்வளவு ப்ரொட்டஸ்ட். சிதம்பரம் அவர்களுக்கு கூட காவல்துறையினருடைய தள்ளுமுள்ளுல லைட்டா ஒரு ஹேர்லைன் பிராக்சர் கூட ஆயிருந்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ப்ரொட்டஸ்டா இருந்தது. ரொம்ப நேஷனல் லெவல்ல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விவகாரமா இருக்கும். அதனாலதான் காங்கிரஸ் கட்சியினர், பாரதிய ஜனதா கட்சியினர் இந்த விவகாரத்துல பொய் சொல்றாங்க, அதை நாங்க முறியடிக்கிறோம்னு சொல்லி பிரஸ் கான்பரன்ஸ் எல்லாம், சீரீஸ் ஆஃப் பிரஸ் கான்பரன்சஸ் எல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. பட் இதோடைய கிளைமேக்ஸ் வரும் 25ஆம் தேதி டெல்லி கோர்ட்ல இந்த அமலாக்கத்துறையினுடைய சார்ஜ் ஷீட் மேல என்ன காக்னிசன்ஸ் எடுக்க போறாங்க கோர்ட் அப்படின்றத பொறுத்து தான் தெரிஞ்சுக்க முடியும். பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், பாரதிய ஜனதா கட்சியினரும் அதுக்கு ஈக்குவலா நிறைய சீரீஸ் ஆஃப் பிரஸ் கான்பரன்ஸ் நடத்திட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே நிரஞ்சன் என்னன்னா 60 வினாடிகள்ல வந்து இந்த நேஷனல் ஹெரால்டு கேஸினுடைய ஸ்கேம் என்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு வீடியோ கிளிப்பிங்க இந்த நாட்டினுடைய எல்லா மத்திய அமைச்சர்களும் 17/4/2025 அன்று எல்லாருமே ஷேர் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். கரெக்டுங்களா? அப்போதான் அதே நாள் தான் கபில் சிபல் வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்தி, அவர் இன்னைக்கு காங்கிரஸ்ல இல்லைனாலும் கூட ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்தி இந்த விவகாரத்தை சொன்னார். நேற்று பிரஸ்ஸை மீட் பண்ண திரு ப. சிதம்பரம் கூட சொன்னாரு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு அவர் சொன்னாரு, வோடபோன் நிறுவனத்தினுடைய பங்குகள் வந்து இன்னைக்கு அரசாங்கத்தினுடைய வசம் வந்துருச்சு, அவங்க கொடுக்க வேண்டிய லாப ஈட்டை வந்து அரசுக்கு கொடுக்காததுனால் அவங்க இன்னைக்கு ஈக்விட்டி வந்து ஷேர் ஆயிருக்கு, ஒரு 36,000 கோடி ஒரு உதாரணமாக வைத்து அவர் சொன்னார். அப்படித்தான் இந்த விவகாரத்திலும் நடந்திருக்கு அப்படின்ட்டு சொன்ன பிறகும் கூட இந்த விவகாரத்தை ரொம்ப பூதாகரமாக பிஜேபி கொண்டு போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. எங்கேயாவது இது வந்து இது பழிவாங்கிறதுக்காக தான் செய்யறாங்க அப்படின்ட்டு காங்கிரஸ் சொல்லுது இல்ல, அதை மக்கள் நம்புவதற்கான வாய்ப்பு இருக்கா? நீங்க இந்த கொஸ்டின் நீங்க கண்டிப்பா கேட்பீங்கன்னு தெரியும். அதனாலதான் நானும் டேட்டாஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறேன். சரி, அமலாக்கத்துறையினர் மீது ஏன் வந்து இப்படியான ஒரு சந்தேகம்? நம்ம ஒரு நிர்ணயமாகட்டும் இல்ல மற்ற விசாரணை அமைப்புகளை நம்ம இப்படி ரொம்ப ரொம்ப அதிக அளவுல சந்தேக கண்ணோட்டத்தை பாக்குறது இல்ல. ஆனா ஏன் வந்து இடிய வந்து ரொம்ப தூரம் பாக்குறோம் அப்படின்னா அவங்களுடைய செயல்பாடுகள் அப்படிதான் இருக்கு. கடந்த நவம்பர் மாதம் சுப்ரீம் கோர்ட்ல திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியுடைய ஒரு சட்டமன்ற உறுப்பினரா இருக்கக்கூடிய பார்த்தா சட்டர்ஜி அவர்களுடைய வழக்கு ஒண்ணு அமலாக்கத்துறைக்கு தொடர்ந்த வழக்கு சம்பந்தமான விஷயம் வருது. அதுல ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் சொன்ன வார்த்தைகளை நான் கோட் பண்றேன். நானும் நீங்களும் சொன்னா கூட அமலாக்கத்துறையினருக்கோ இல்ல பாரதிய ஜனதா கட்சியினருக்கோ கோபம் வந்துடலாம். நான் கோட் பண்ணக்கூடிய வார்த்தை உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் சொன்ன வார்த்தை, குவாலிட்டி ப்ராசிக்யூஷனை எடுத்துக்கோங்க சார் அப்படின்னு அமலாக்கத்துறையை பார்த்து, அதாவது தரம் வாய்ந்த விசாரணை முறையை நீங்க கையாளுங்க அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் அமலாக்கத்துறைக்கு சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க? உங்களுடைய சக்சஸ் ரேட், அதாவது அமலாக்கத்துறையுடைய சக்சஸ் ரேட் ஒரு 60% 70% இருக்குது அப்படின்னா நீங்க வேலை செய்றீங்கன்றது நாங்க ஒத்துக்கிறோம். ரொம்ப ரொம்ப புவரா இருக்கு, ரொம்ப மோசமா இருக்கு உங்களுடைய சக்சஸ் ரேட் அப்படின்றத சுப்ரீம் கோர்ட் மென்ஷன் பண்றாங்க. அது ஏன் மென்ஷன் பண்றாங்கன்றதுக்கான டீடைல் என்கிட்ட இருக்கு. கடந்த பார்லிமெண்ட் பட்ஜெட் செஷன் அப்போ மத்திய நிதித்துறை இணை அமைச்சர் நாடாளுமன்றத்துல கொடுத்த ஒரு டேட்டா நம்ம கிட்ட இருக்கு. அதுல கிட்டத்தட்ட 193 கேசுகள் வந்து கடந்த 10 வருஷத்துல பொலிட்டீஷியன், அதாவது டைரக்டா ரொம்ப தீவிரமா அரசியல்ல கலந்துக்கக்கூடிய பொலிட்டீஷியன்ஸ் மேல போடப்பட்ட இடியோடைய கேஸ். அதுல எவ்வளவு தெரியுமா கன்விக்ஷன் வந்திருக்கு? வெறும் 2 கன்விக்ஷன். அந்த அளவுக்கு தான் அமலாக்கத்துறையினருடைய செயல்பாடுகள் அப்படின்றது இருக்கு. அமலாக்கத்துறை என்ன சொல்றாங்க? நாங்க வந்து 5000 கேஸ் ஃபைல் பண்றோம். கேஸ் ஃபைல் பண்றது யாரு வேணாலும் பண்ணலாம் சார். ஆனா அதுக்கு முடிவு என்ன வந்து நானும் நீங்களும் கேட்கல, மக்களுடைய பிரதிநிதிகளா இருக்கக்கூடிய ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட்ல உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் வந்து கேட்கறாங்க. நம்ம கூட சரி ஊடகங்கள் வந்து ஒரு சார்பு எடுக்கிறாங்க அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். நீதித்துறையை சொல்றாங்களே, நீங்க போய் மைக் எடுத்துட்டு போய் ஒரு பொதுமக்கள்கிட்ட போய் நீங்க ஒரு கொஸ்டின் கேளுங்க, அமலாக்கத்துறையுடைய செயல்பாடு எப்படி பாக்குறீங்க? கட்சி பாகுபாடு இல்லாம எல்லாருமே சொல்றது அவங்க ஒரே மாதிரி தாங்க, எதிர்கட்சிகளை மட்டும்தான் குறி வைக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஏன் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்யக்கூடிய எந்த மாநிலங்களையும் அவங்க கூட்டணியில இருக்கக்கூடிய எந்த மாநிலங்கள்லயுமே யாரும் ஒருத்தர் கூடவா ஊழல் பண்றது, ஒருத்தர் கூடவா பிஎம்எல்ஏக்கு கீழே அவங்க குற்றம் அட்லீஸ்ட் அதுக்கான புகார்கள் கூட வராம இருக்க போகுது. ஏன் அஜித் பவார் இதுக்கு முன்னாடி என்ன அமலாக்கத்துறையினுடைய செயல்பாடு, அஜித் பவாருக்கு எதிராக மகாராஷ்டிராவில் என்ன இருந்தது, இப்ப என்னவா மாறி இருக்கு?
அப்போ ஒரு அமலாக்கத்துறை வழக்கு விசாரணை நடத்துவாங்க, அந்த நபர் போய் பாரதிய ஜனதா கட்சியில சேருவாரு, அமலாக்கத்துறை அதுக்கப்புறம் அந்த கேஸ போட்டு வச்சிடுறாங்க. அப்ப இதுதான் கொஸ்டின் ஆகுதுன்றதுனாலதான் இந்த காங்கிரஸ் கட்சிக்காரங்க சொல்லக்கூடிய அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கை அப்படின்றத நம்மளும் கொஞ்சம் சீரியஸா பார்க்க வேண்டியதா. ஓகே நிரஞ்சன்.